அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸின் விழா கால கொண்டாட்டம். இந்த தீபாவளியை அஸ்வின்ஸின் இனிப்பு மற்றும் கார வகைகளை வாங்கி மகிழ்ச்சியுடன் கொண்டாடுங்கள். தமிழ்நாட்டில் அக்டோபர் 2ஆம் தேதி வரை மழை தொடரும். கோவை, நீலகிரி, தேனி மற்றும் தென்காசியில் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. தொடர் மழையால் கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு அருவியில் வெள்ளப்பெருக்கு. சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை. கனமழை காரணமாக ரப்பர் பால் வடிக்கும் தொழில் பாதிப்பால் தொழிலாளர்கள் வேதனை. காவிரியில் அக்டோபர் மாதத்திற்கு 20.22 TMC நீர் திறக்க கர்நாடக அரசுக்கு உத்தரவு. டெல்லியில் நடைபெற்ற காவிரி நீர் மேலாண்மை வாரிய கூட்டத்தில் முடிவு. மழை பெய்தால் ஒழுகும் வீட்டில் அப்பாவுடன் வசிப்பதாக கல்வியில் சிறந்த தமிழ்நாடு விழா மேடையில் கண்ணீர் விட்ட மாணவி. கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தில் வீடு கட்டித்தர முதல்வர் ஸ்டாலின் உத்தரவு. திமுக அரசுக்கு அதிமுக கொடுத்த அழுத்தத்தால் தான் மகளிர் உரிமை தொகை வழங்கப்பட்டது. கரூர் பரப்புரையில் அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமியின் பேச்சு. நாமக்கல் மற்றும் கரூரில் தாவேகா தலைவர் விஜய் இன்று தேர்தல் பரப்புரை. இந்த முறை திட்டமிட்ட நேரத்தில் பரப்புரை செய்ய விஜய் முடிவு. சென்னையில் நடைபெற்ற விழாவில் முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வத்துடன் அமமுக பொதுச் செயலர் தினகரன் சந்திப்பு. அரசியல் களம் குறித்து இருவரும் ஆலோசித்ததாக தகவல். தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றால்தான் நிதி ஒதுக்குவோம் என மிரட்டி அடிபணிய வைக்க முடியாது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு தரப்பு பதில். தமிழகத்தில் உள்ள கோயில்களில் நவராத்திரி விழா கோலாகலம். சிறப்பு அலங்காரங்களில் அருள் பாலித்த அம்மன்களை தரிசித்த பக்தர்கள். மேற்கு வங்க மாநிலத்தில் களைகட்டிய துர்கா பூஜை பண்டிகை கொண்டாட்டங்கள். பல்வேறு வகையான துர்க்கை சிலைகளை வைத்து பொதுமக்கள் வழிபாடு. அந்தமான் கடல் பகுதியில் மீத்தேன் வாயு இருப்பு கண்டுபிடிப்பு. இந்தியாவின் எரிசக்தி பாதுகாப்பு முயற்சிக்கு ஒரு மைல்கல் என அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி பெருமிதம். லடாக் போராட்டத்தில் ஏற்பட்ட வன்முறையில் 4 பேர் உயிரிழந்த விவகாரம். சமூக ஆர்வலர் சோனம் வாங்சுக்கை கைது செய்தது காவல்துறை. காசா மீதான இஸ்ரேலின் தாக்குதலை கண்டித்து நியூயார்க் டைம்ஸ் சதுக்கத்தில் போராட்டம். ஹமாஸுக்கு எதிரான போரை நிறுத்த வாய்ப்பே இல்லை என இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு திட்டவட்டம். பிணை கைதிகளை ஒப்படைத்தால் காசாவில் போர் முடிவுக்கு வரும் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் பேச்சு.
போர் நிறுத்தம் தொடர்பாக முக்கிய தலைவர்களுடனான பேச்சு திருப்தியாக இருந்தது என்றும் பதிவு. பலுச்சிஸ்தானை தனிநாடாக அறிவிக்க கோரி நியூயார்க் ஐநா அலுவலகம் முன்பு பலூச் ஆதரவாளர்கள் ஆர்ப்பாட்டம். பாலஸ்தீனம் விடுதலை பற்றி பேசும் பாகிஸ்தான் பிரதமர் பலுச்சிஸ்தான் பற்றி பேசாதது ஏன் என்றும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் கேள்வி. நியூயார்க்கில் ஐநா அலுவலகத்திற்கு வெளியே திபெத்திய சமூக ஆர்வலர்கள் போராட்டம். திபெத் மீதான சீனாவின் அதிகாரத்தை எதிர்த்து முழக்கங்களை எழுப்பி கண்டனம். ஆசிய கோப்பை T20 கிரிக்கெட் போட்டியில் இலங்கையை வீழ்த்தி இந்திய அணி த்ரில் வெற்றி. சூப்பர் ஓவர் வரை சென்ற ஆட்டத்தை தன்வசப்படுத்தி வெற்றி கனியை ருசித்த இந்திய வீரர்கள். இந்திய விமானப்படையிலிருந்து ஓய்வு பெற்றது MiG-21 ரக போர் விமானங்கள். 60 ஆண்டு கால சேவைக்கு பிரியாவிடை. அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸின் விழா கால கொண்டாட்டம். இந்த தீபாவளியை அஸ்வின்ஸின் இனிப்பு மற்றும் கார வகைகளை வாங்கி மகிழ்ச்சியுடன் கொண்டாடுங்கள்.